நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது, ஆனால் இது நான் வச்சுருக்கிற டிசிஷன். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை 100% கர்த்தர் கையில் ஒப்படைச்சிருங்க. 100%. என்ன படிப்போ என்ன வருதோ என்னவோ அப்படியே கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட. நீங்கள் தலை மட்டும் இடாதீங்க. கர்த்தர் அவனை நடத்துகிற பாதைக்கு நீங்கள் பாதுகாப்பாக மட்டும் இருங்க. கர்த்தர் அவனை எப்படி நடத்தி கொண்டு நிறுத்துறாரு நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன், கர்த்தர் அவனுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க மட்டும் உதவி செய்யுங்க. அப்படியே அவனை நடத்தி விடுங்க. நீங்கள் அதுக்கு பாதுகாப்பாக மட்டும் இருங்க. இயேசு வளர்ந்து வர்ற வரைக்கும் தேவன் சில மனுஷ தயவை கொடுத்துருந்தார். பிள்ளை வளர்கிற வரைக்கும் அவரை கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இயேசுவை யோசேப்பும் மரியாளும் இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக வளர்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? வளர்க்கலை. அவர் ஸ்பிரிச்சுவலாக வளரும் போது இவங்க போய் கேட்குறாங்க, எங்களை விட்டுட்டு ஏன் நீ இப்படி போனேன்? அவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் என்னை தேடுறீங்க? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது இல்லையா? எனக்கு தெரியாதா? அப்படியே விடுங்க, கர்த்தருக்குள்ளே விடுங்க. அப்படியே விடுங்கன்னா சும்மா விட சொல்ல. அவன் எங்கே போனாலும் கேட்காதீங்க. எப்போ வந்தாலும் திருப்பி எப்போ வந்தான்னு கேட்காதீங்க. ஃபோன் பேசினா ஏன் ஃபோன் பேசினா கேட்காதீங்க. அதை நான் சொல்லலை. நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலி அவன் வளர விடுங்க. அவன் சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி இன்ட்ரெஸ்ட்டாக போகிறான், கொஞ்சம் படிப்பு 2வது லெவலில் வருதுன்னா விடுங்க, பரவாயில்ல, ஸ்பிரிச்சுவலி வளரட்டும். கர்த்தர் அவனுக்கு வச்ச இடத்துக்கு அவன் போவான், கண்டிப்பாக போவான். அதை தடுக்க யாராலையும் முடியாது. நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அப்படித்தான் எங்களுடைய எதிர்காலங்கள்லாம் கர்த்தர் கரத்தில் தான் இருந்துச்சு. என்ன ஆகுன்னே எங்களுக்கு தெரியாது. நான்லாம் ஒரு நாள் ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே நான்லாம் என்ன ஆகும் எதிர்காலத்தில், எனக்கு சரியாக படிப்பும் வரல, நான் என்னவாய் முடிவேன். ஆண்டவர் அன்றைக்கி எனக்கு உறுதி பண்ணார், உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் கொண்டாந்து நிறுத்திட்டார். சிலர் சொல்லுவாங்க, ஏதோ உனக்கு ஒரு வாய்ப்பு இப்படி கிடச்சிருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் வச்சுருக்கிறார். எவ்ரிபடி ஹேவ் த யூனிக் பிளான் ஆண்டவர்கிட்ட இருக்குது. நம்ம எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் கைரேகை இருக்குதோ அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் வச்சுருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கார், உங்கள் பிள்ளைக்கும் வச்சுருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக பிள்ளைகள் நிற்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் கர்த்தருக்கு முன்பாக அவன் நிற்கிறான், இன்னொன்று இதே காரியத்தை அவன் எங்கே நிற்கிறான் பாருங்கள், வாசிங்க. இதே ஒலிவ மரம் வேறு எந்த இடத்துல நிற்கிது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும். சகரியால சொல்லும் போது என்ன சொல்லுது? சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்குது. இங்கே பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அவனை நிறுத்த முயற்சி பண்ணுங்க. அவன் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பான், பூமியில் கர்த்தருக்காக சாட்சியாக நிற்பான். பூமியிலே உங்கள் பிள்ளையை கர்த்தர் எப்படி மாற்றிடுவார்? சாட்சியாக மாற்றிடுவார். உங்கள் பிள்ளை 1000 இன்ஜினியருக்கு நடுவில் ஒரு இன்ஜினியராக இருக்கிறத விட 1000 இன்ஜினியருக்கு நடுவில் அபிஷேகம் பெற்ற பிள்ளையாக நிற்கும். ஒருவேளை அது ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்காக கூட இருக்காது, 10வது மார்க்காக கூட இருக்கும். ஆனால் அபிஷேகம் பெற்றதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் நிற்கும். கர்த்தர் அவர் ரூட்டில் உன் பிள்ளையை மேலே கொண்டாந்துருவார். கர்த்தர் பூமியில் உயர்த்த மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் ஜாக்கப்னு பேர் வைக்கிறான், யாக்கோபுன்னு. யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருந்தார்? நீங்கள் ஏன் ஆடு மேய்க்கிற ஒரு பேரை வச்சிங்க? உங்கள் பிள்ளை ஆடு மேய்க்கணும்னு வச்சிங்களா? ஆபிரகாம்னு பேர் வச்சிங்க. ஆபிரகாம் என்னவா இருந்தார்? ஆபிரகாம் என்னவா இருந்தார்? நாடோடியாக இருந்தார், கூடாரவாசி. உங்கள் பிள்ளை ஊராக அலையணும்னு பேர் வச்சிங்களா? ஐசக்குன்னு பேர் வைக்கிறீங்க. ஐசக் என்னவா இருந்தார்? விவசாயி. உங்கள் பிள்ளை அக்ரிகல்ச்சராக பண்ணணும்னு பேர் வச்சிங்களா? நீங்கள் இன்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் மோசேன்னு மட்டும்தான் பேர் வச்சுருக்கணும். அப்படி வச்சிங்கன்னா கூட 40 வயசுக்கு மேலே ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் என்ன பேசிஸில் உங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வச்சிங்க? ஸ்பிரிச்சுவல் பேசிஸில் தானே பேர் வச்சிங்க. உலக பிரகாரமாக அவன் அப்படி ஆகணும்னு வைக்கல. இல்லை, நீங்கள் யாரும் உலக பிரகாரமாக அவன் அப்படி ஆகணும்னு வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். திருப்பியும் சொல்கிறேன், நான் படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை, அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது முதலிடம் கர்த்தருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு த காட், அவன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு.
செகண்ட் பிளேஸ் தான் வேற எதுவாக இருந்தாலும். அது படிப்போ வேலையோ, அவனை பொறுத்த வரைக்கும் படிப்பு. பிள்ளையை பற்றி எடுக்கிறதுனால படிப்பை பற்றி பேசுகிறோம். இதுவே பெரியவங்களுக்கு எடுத்தால் வேலை. இன்னைக்கு சில ஆட்கள் பெரியவங்க வேலை 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 வேலைன்னு போய் பைபிள் வாசிக்க மாட்டான், ஜோம் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவளை எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம அவனை பார்த்தோம்னா நமக்கு பயமாக இருக்கும், இவன் பரலோகத்துக்கு போனால் நம்ம போவானா, இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறானே அப்படின்னு. ஆனால் அவன் பைபிளே கையில் எடுத்துருக்க மாட்டான், ஜபமும் கிடையாது. கேட்டு பாருங்க, எங்க பிரதர் ரொம்ப பிஸி, காலைல 5 o'clock போயிடுறோம், 10 o'clock வந்துடுறோம், அப்புறம் இவர் எப்படி பரலோகத்துக்கு போவார்? இப்போ இவருக்கு வேலை முக்கியமாக போச்சு, பையனுக்கு படிப்பு முக்கியமாக போச்சு, அம்மாவுக்கு சீரியல் முக்கியமாக போச்சு, அப்புறம் எப்படி இப்போ குடும்பம் பரலோகத்துக்கு போகும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ். உன் பிள்ளைகளை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலி நடத்தணுமோ நடத்திடுங்க. இதுதான் நடத்த வேண்டிய வயசு. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்படிதான் பைபிள் சொல்லுது, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்போ நம்முடைய இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எதுக்கு இருக்குது? அபிஷேகத்துக்கு இருக்குதா? ஆண்டவருக்குள்ள நடத்துறது இருக்குதா? கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ தேவை, முக்கியமாக இப்போ தேவை. பிசாசு எதுக்கு இந்த வாலிப பிராயத்தில் படிப்பை கொண்டாந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணான் தெரியுமா? அந்த காலத்துக்கு அவனுக்கு தேவை கர்த்தர். அந்த சின்ன வயசில் கொடுக்க வேண்டிய கர்த்தரை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அவன் எதை ஆல்டர்னேட்டாக கொண்டாந்துட்டான்? படிப்பை கொண்டாந்துட்டான். படிப்பை கொடுங்க, அது மேலே அதிகமாக ஒரு டோஸ் அதிகமாக எதை கொடுங்க? ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, ஆவியானவர்களை ஒப்படைங்க. அப்படி ஒரு முடிவெடுங்க. உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நல்லா நடத்துவார். கர்த்தருக்குள்ளே வந்து ஒருத்தர் நாசமானதா நம்ம பார்த்ததே கிடையாது. எப்படிங்க காப்பாற்றிடுவார்? என் ஃப்ரெண்டெல்லாம் 12வது படிக்கும்போது அவங்க அப்பா செத்துட்டார். 12வது படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அவனை கொண்டாந்து உயரத்தில் உட்கார வச்சுருக்கிறார். ஒரு காலத்தில் அவன் ஆஃபீஸில் அத்தனை பேரும் அவனை விட அதிகம் படித்தவன். அவனே சொல்லுவான், என்னை விட அதிகமாக படித்தவங்க தான் என் கூட்டத்தை வேலை செய்கிறாங்க. இப்போ அத்தனை பேரும் எல்லாருக்கும் நான் சீஃபாக உட்காந்துருக்கிறேன். அவனும் படித்தான். அதுக்கப்புறம் நான் படிக்கலன்னு சொல்லலை, ஆனால் அவனுடைய படிப்பால் கர்த்தர் அவனை கொண்டு போய் மேலே உட்கார வைத்தார். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அவனை உயர்த்தி கொண்டு போனதுக்கு கர்த்தர் தான் 100% காரணம். ஏன்னா அவனுக்கு படிப்பு குறைவாக இருக்கும் போதே கர்த்தர் அவனை நடத்தினார், அவனை போஷித்தார், அவன் குடும்பத்தை காப்பாற்றினார். படிக்க 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 கர்த்தர் அதை பயன்படுத்தி கொண்டார். அவன் படிக்காமல் இருந்திருந்தாலும் கர்த்தர் அவனை கண்டிப்பாக உயர்த்தி இருப்பார். எதுக்கு சொல்கிறேன்? கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் இதை இவ்வளோ அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்குன்னா, நீங்கள் அவ்வளோ அதிகமாக வெளியே போயிட்டீங்க, அவ்வளோ அதிகமாக வேறொரு காரியம் என்ன ஆயிடுச்சு, உள்ளே வந்துருச்சு. உங்கள் பிள்ளைகளுக்கு உள்ளே வந்துருச்சு. எல்லாத்தையும் சரிபாதி கொடுங்க. முதல்ல ஆண்டவருக்கு கொடுங்க. முதலாவது, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ரெண்டாவது, ஒலிவ மரத்துக்கு ஆண்டவர் ஏன் ஒரு ஆசீர்வாதமாக சொல்லியிருக்காரு, பிள்ளைகளை ஏன் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு? அப்படி சொன்னதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் தியானிச்சது, எனக்கு ஆண்டவர் கொடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். ரெண்டாவது, ஒலிவ மரம் என்பது எதற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவா காலத்தில் மிகப்பெரியதான ஒரு ஜலப்பிரளயம், அதாவது பூமியே அழிஞ்சிருச்சு, டோட்டல் பூமியும் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த அழிந்து போன பூமியில் ஒரே ஒரு மரம் மட்டும் அழியாமல் இருக்குது. எல்லா மரமும் அழியாமல் தான் இருந்துச்சு, நிறைய மரம் அழியாமல் இருந்துச்சு. ஆனால் ஜலம் குறைந்த உடனே ஒரு மரம் நாம் பூமியில் இன்னும் சர்வை பண்ணுறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்தது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு ஒலிவ இலை, ஒரு ஒலிவ மரத்தினுடைய இலை. அதனுடைய அர்த்தம் என்ன? அழியுகிற பூமியிலும் கூட அழியாதபடிக்கு ஒரு மரம் ஓங்கி வளர்ந்து எல்லா மரத்தை விட அது மேலே இருக்குது. ஒருவேளை மற்ற மரத்தினுடைய இலை மேலே இருந்திருந்தால் பூரா அதை தான் கொத்தி கொண்டாந்துருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறமா ஜலம் முற்றிலுமாக வற்றி போகலை, ஜலம் குறைஞ்சிருக்குது. அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அதனால் நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். உடனே அவன் வெளியும் வரல, ஜலம் குறையுது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு கொள்றதுக்கு எது உதவி செய்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒலிவ மரம்.
அந்த ஒலிவ மரத்தினுடைய இலை. அப்போ மற்ற எல்லா மரத்தை விட இந்த ஒலிவ மரம் எப்படி இருக்குது? ஓங்கி வளர்ந்துருக்குது. அதனால தான் அந்த இலையை அது கொண்டாந்துருக்குது. ஜலம் குறைஞ்ச உடனே முதல்ல வெளியே தெரிஞ்சது என்னது? ஒலிவ இலை. அதனால தான் புறா அதை கொத்தி கொண்டாந்துச்சு. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை சுற்றிலும் மிகப்பெரியதான ஒரு அழிவு, எப்பேற்பட்டதான ஒரு மிகப்பெரிய மோசமான உலகம் இருந்தாலும் கூட அதில் உன் பிள்ளைகள் அழியாதபடிக்கு உயர்வாக கர்த்தர் நிறுத்தி வைத்திருப்பார். அதுதான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்த ஆசீர்வாதம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள்னா என்ன அர்த்தம்? நாம் எதை பார்த்து இன்றைக்கி பயப்படுறோம்? உலகத்தினுடைய பாவத்தை பார்த்து பயப்படுறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் அழிவு வரட்டும், எல்லாமே அழிஞ்சு போகட்டும், உன்னை சுற்றி வெறும் பாவமாகவே இருக்கட்டும், அதுக்கு நடுவில் உன் பிள்ளை மட்டும் பரிசுத்தமாக நிற்கும். இது கர்த்தர் பண்ண வாக்கு தத்தம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நமக்கு பயம் இருக்குல்ல, என் பிள்ளை தப்பு பண்ணணும்னு. ஆண்டவர் சொல்கிறார், பண்ணாதுங்கிறாரு. உன் பிள்ளை அபிஷேகத்துக்குள்ள நடத்தி அனுப்பிப்பாரு, உலகத்துக்குள்ளே நீ விடு, உன் உலகமே அழிஞ்சாலும் உன் பிள்ளை மட்டும் அழியாமல் நிற்கும், உன் பிள்ளை சாட்சியாக நிற்கும், உன் பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக வளரும். அந்த நம்பிக்கையில் தான் கர்த்தர் நம்ம பிள்ளையை வச்சிருக்கிறார்.